வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தமிழரசன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்புல வந்து நடவு மற்றும் மருதாம்பு சாகுபடி தொழில்நுட்பத்துல இப்ப நடவு பத்தி பார்க்கணும். இப்ப நடவு நீங்க கரும்பு நட போறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் உழவு ஓட்டணும். அந்த உழவுக்கு உளிக்கலப்பையை பயன்படுத்தினீங்கன்னா மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அப்ப அந்த பயன்களை வந்து ஒரு ஷார்ட்டா பார்க்கலாம். ஒண்ணும் இல்லை, நம்ம இப்போ உளிகலப்பு போடுறோம். இந்த உளிகலப்பை மாறிக்கலாம். இப்ப உளிகலப்பு போட்டோம், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, 60 to 90 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் உள்ளார போகும். அப்போ அந்த 2 அடி to 3 அடி உள்ளார ஆழம் போறதுனால அங்க இருக்கிற கடினமான மண், அதாவது கடினமான மண் என்ன பண்ணும், நமக்கு இந்த உளிக்கலப்பு போட்டதுனால நமக்கு வந்து அந்த கடினத்தன்மையை குறைக்கணும்னு ஆயிடும். அப்போ நம்ம வந்து அதை வந்து அந்த உளிக்கலப்பு ஓட்டுறது எப்படி ஓட்டுறோம்னா, இந்த சைடு ஓட்டிட்டு ஃபுல்லா ஓட்டு அடுத்த சைடு விடும். அப்போ இந்த ஒரு கேக் மாரி நமக்கு வடிவம் கிடைச்சிடும். அப்போ அந்த இடத்துல வந்து பளபளன்னு ஒரு இது பளபளன்னு ஆயிடும் மண் வந்து. அப்போ அந்த மண் வந்து பளபளன்னு ஆகிறதுனால நம்ம இப்போ கரும்பு பயிர் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து இப்போ கரும்பு வந்து வளர்ந்துருக்கு. இப்போ இந்த வேர் வளர்ச்சி வந்து ஈஸியா வந்து நம்ம சுலபமா வந்து ஊடுருவும், அதாவது அடி வரைக்கும் ஊடுருவோம். அது இல்லாம நமக்கு வந்து நீரானது நமக்கு அடி வரைக்கும் போகும். அடி வரைக்கும் போறதுனால நம்ம வேர் வரைக்கும் வேர் வரைக்கும் போறதுனால நம்ம கொடுக்குற உரங்களா இருந்தாலும் சரி ஈஸி அவங்க வந்து சுலபமா வந்து வேர் எடுத்துக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது இல்லாம ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கடினத்தன்மையில கரும்பு வந்து சாயிற தன்மை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கு. அப்போ வேர் வந்து மண்ணோட நல்லா பிணைஞ்சது நல்லா வந்து புடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும்போது அப்போ கரும்பு வந்து ஸ்ட்ரைட்டா நிற்கும். உளிக்கலப்பை பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொட்டவேட்டர் போகிறத வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும். ஏன் ரொட்டவேட்டர் போடக்கூடாது அப்படின்னா, நீங்க ரொட்டவேட்டர் உளிக்கலப்பை போட்டுட்டு நீங்க மண்ணே வந்து பொல பொலன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த மண்ணுல மறுபடியும் நீங்க வந்து ரொட்டவேட்டர் போடும்போது அந்த மண்ணை வந்து நீங்க மறுபடியும் வந்து கடினத்தன்மையா ஆக்கிறதுக்கான ஒரு வழியை தான் வந்து. ஏன்னா ரொட்டவேட்டர் போடும்போது அந்த மண் வந்து மறுபடியும் போய் இடிக்கும். அதனால ரொட்டவேட்டர் போடுறதை தவிர்த்து நீங்க வந்து உளிக்கலப்பை வந்து அதாவது பயன்படுத்துறது மிகவும் நல்லது. அது இல்லாம சிசல் ப்ளோ, அதாவது உளிக்கலப்பை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, சிசல் ப்ளோ, இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துங்க. வணக்கம்.